கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருக்கு. ஆப்பிள் கம்பெனி மெசிமோ ஹெல்த் கேர் டெக்னாலஜி கம்பெனியோடைய ப்ராக்சிமிட்டி சென்சார் பேட்டன்ட்டை திருடி தன்னுடைய ஐவாட் சீரியஸில் யூஸ் பண்ணியிருக்கிறதா அந்த கம்பெனி குற்றச்சாட்டை எழுப்பி இன்னைக்கு யூஎஸில் ஐவாட் சீரியஸ் 9 அண்ட் அல்ட்ரா சீரியஸை பேன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் கமிஷன். என்ன சொல்கிறீங்க? ஆப்பிள் கம்பெனி அப்படி செஞ்சுருப்பாங்க? இதுதான் ஒரு காமன் மேனாக நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். இப்படி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கிற உலக மக்களை தன் வசம் இழுத்துட்டு இருக்கிற ஆப்பிள் நிறுவனம் இப்படி இந்த காப்புரிமை மீறலை செஞ்சிருப்பாங்களா? ஆக்சுவலா இதுக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது? இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்கள் கன்ஸ் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு உலகத்துல ஆப்பிள் தயாரிக்கிற வாட்சஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் மெடிக்கல் ஃபீல்டு. இன்னைக்கு நிறைய பேர் சிக்காகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போய் ரெக்கவர் ஆனவங்க முதல்ல வெளியில வாங்கக்கூடிய டிவைஸ் ஆப்பிளோட வாட்சஸ் தான். காரணம் என்னன்னா அவங்களுடைய பேசிக்கான ஹெல்த் மானிட்டரிங், பல்ஸ், ஹார்ட் ரேட்டு, ஆக்சிஜன், இசிஜி, இது எதுக்குமே அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுடைய மானிட்டர் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு ஆப்பிள் தயாரிக்கக்கூடிய அந்த வாட்சஸ் காஸ்ட்லியா இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவு அக்யூரசி. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஆப்பிளோட வாட்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆப்பிள் வாட்சஸ் உடைய 9 சீரியஸும் அல்ட்ரா மாடலும் கிட்டத்தட்ட 90 to 1 lakh rupees. பட் அவ்வளவு காஸ்ட்லியான வாட்சஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவ்வளவு ப்ரிசிஷியஸ். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஆப்பிள் வாட்சஸ் காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்குறோம். இதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரக்கூடிய எவ்வளவோ 1000 rupees வாட்சஸ்ல ஆப்பிள் வாட்சில் இருக்கக்கூடிய சேம் ஹெல்த் மானிட்டரிங் எல்லாமே இதுலயும் இருக்கு. SpO2, ஆக்சிஜன் அளவு, ரத்தத்தினுடைய ப்ரெஷர், ஹார்ட் ரேட் எல்லாமே இருக்கு. வெறும் 1000 ரூபாய் 1500 89,000 ரூபாய் 90,000 ரூபாய் ஆப்பிள் வாட்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் மானிட்டரிங்குமே இருக்கு. பட் இருந்தாலும் அது ஏன் அவ்வளோ காஸ்ட்லி ஆப்பிள்? ஏன்னா அதனுடைய அக்யூரசி. ஏன்னா ஹெல்த் மானிட்டரிங்ல அக்யூரசி வெரி இம்பார்ட்டன்ட். அது தப்பான அளவை காமிச்சதுன்னா உயிருக்கே ஆபத்து. இதனால தான் ஆப்பிள் வாட்சஸ்க்கு இன்னைக்கு உலக சந்தையில மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. ஓகே, அவ்வளவு அக்யூரசியான ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டத்தை ஆப்பிள் தன்னுடைய ஐவாட்சஸ்ல வச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய R&D இருக்கும், எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அது நினைச்சு பார்க்குறப்ப நமக்கு பிரம்மாண்டமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஆப்பிள் கம்பெனி எப்படி இன்னொரு கம்பெனியோடைய டெக்னாலஜியை ஸ்டீல் பண்ணி அவங்க இந்த வாட்சஸை தயாரிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய $1 million கொஸ்டின். நமக்கு எல்லாருக்கும் உள்ள இருக்கிற ஆதங்கமான கேள்வி. இது நம்பவே முடியல. இட் இஸ் நாட் பாசிபிள். என்னதான் நம்மளுடைய ஒரு காமன் மேனா ஆப்பிள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையினாலையும் ஒரு பார்வையினாலையும் இது நடந்திருக்காதுன்னு நம்புறோமோ, ஆனா இன்னைக்கு யூஎஸ்ல, அதுவும் யூஎஸ்ஓடைய இன்டர்நேஷனல் ட்ரேடிங் கமிஷன் பேன் பண்ணியிருக்காங்க. வேற யாருமே இல்லை. இனிமேட்டு முடிவு அதனுடைய அதிபர் ஜோ பைடன் தான் இருக்கு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த குற்றச்சாட்டுக்கு எழுப்பிய அந்த மெசிமோ கம்பெனி யார்? மெசிமோ கம்பெனின்றது ஒரு ஹெல்த் கேர் டெக்னாலஜி கம்பெனி. அதாவது இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ரெனோவேட் பண்ணுறதும் அதை சார்ந்த புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுலையும் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி தான் மெசிமோ. இதுவும் ஒரு US பேஸ்ட் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அதுக்கான பேட்டன்ஸும் வாங்கியிருக்காங்க. அப்படி இவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான கண்டுபிடிப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி தான். மெசிமோ
சிக்னல் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி. இதுதான் அது. ஸோ இந்த டெக்னாலஜியை தான் மெசிமோ கண்டுபிடிச்சி பேட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது காப்புரிமை வாங்கியிருக்காங்க. விஷயங்க என்னன்னா, அவங்க அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் போது இருந்த டீமில் முக்கியமான பொசிஷனில் இருந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அவரை ஆப்பிள் 2013-14 வருடங்களில் தன் வசப்படுத்திருச்சு அப்படின்றது தான் மெசிமோடைய குற்றச்சாட்டு. They ended up recruiting 25 of my engineers, including our chief medical officer and CTO from a spin-off company. This is a deliberate taking of our intellectual property. ஆக்சுவலாக அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரோட கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் ரிசைன் பண்ணி ஐவாட்சஸ் டீமில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க 2013-14 வருடங்களில். அந்த R&Dல இருந்து இன்னைக்கு வெளிவந்த ஐவாட்ச் 9 சீரீஸ் அண்ட் அல்ட்ரா சீரீஸில் இருக்கக்கூடிய பல்ஸ் ஆக்சிமெட்ரி சென்சாரில் இருக்கக்கூடிய முக்கியமான, அதாவது ஹை அக்யூரேசியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி மெசிமோனால் கண்டுபிடிக்க டெக்னாலஜியில் இருந்து எடுக்கப்பட்டவைகள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை கன்ஃபார்ம் ஆனதுனால தான் யூஎஸோடைய இன்டர்நேஷனல் ட்ரேடிங் கமிஷன் இந்த 2 ப்ராடக்டையும் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த செயலை செஞ்சதுனால மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை தானே எடுத்து ஆப்பிள் தன்னுடைய முகத்தில் போட்டுக்கிச்சுன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ கம்பெனிஸில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதோடைய காம்படிட்டர் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அதே கம்பெனி ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தப்பா அப்படின்னா? ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ்குள்ள இது எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குங்க, ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ தான் பேட்டன்ட். அதுக்கு தான் பேட்டன்ட் பண்ணுறது, காப்புரிமை பண்ணுறது. அவங்களுடைய ஆட்களை ஹையர் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு வாதாடினாலும் அந்த ஹையர் பண்ண ஆட்களை வச்சு ஆப்பிள் வேற ஒரு டிசைனையோ இல்லை வேற ஒரு கண்டுபிடிப்புகளையோ நிகழ்த்தியிருக்கணும். ஆனால் அவங்க மெசிமோவோடைய டெக்னாலஜியை போய் டச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை, செய்த தவறும் கூட.